ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை கூட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துவரம்பருப்பு எடுத்துருக்கேன் 150, கழுவு குக்கரில் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். 3 விசில் வரட்டும். இப்போ முருங்கைக்கீரை எடுத்து நல்லா உருவி வச்சுருக்கேன். அது தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். கீரையை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்து வச்சுட்டேன். இப்போ 3 விசில் வந்துருச்சு. பருப்பு பாருங்கள், நெத்தாக இருக்கணும், ரொம்ப குழைய இருக்கக்கூடாது பருப்பு. இப்போ முருங்கைக்கீரை வந்து அலசின கீரை எடுத்து அதில் போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா முருங்கைக்கீரை கசக்கும். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப சத்து உள்ள முருங்கைக்கீரைங்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நிறைய இரும்பு சத்து இருக்குதுல. அதனால் முருங்கைக்கீரை வந்து எப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். சீரகமும் பூண்டும் நசுக்கி போட்டுக்கலாம். தேங்காய் வேணால் கொஞ்சம் துருவி போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கார குழம்புக்கும் ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் போட்டு தாளிச்சிடலாம். கீரையை தாளிச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.